தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்த பல முக்கிய கோவில்களில் ஒன்று கோயம்பேடு அருள்மிகு குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேட்டில் சுமார் 25,200 சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ளது குறுங்காலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருத்தலமாகும். வால்மீகி முனிவர், பகவான் ராமனின் மகன்கள் லவன், குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாக இந்த கோவில் விளங்கியது. கோவிலுக்கு முன்னால் திருக்கோலத்தை ஒட்டி ஒரு 16 கால் மண்டபம் உள்ளது. ஒரு தூணில் அற்புதமாக காட்சி தருகிறார் சரபேஸ்வரர். பல நூறு வருடங்களுக்கு முன்பே மண்ணில் புதையுண்டிருந்த இந்த கோவில் சோழர்களின் ஆட்சி காலத்தில் சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே சென்றபோது அவன் தேரின் சக்கரம் லிங்கம் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது. பயந்து போன மன்னன் பூமிக்கடியில் லிங்கம் இருப்பதை கண்டு இங்கு கோவில் எழுப்ப விரும்பினான். தேர் சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பானம் பாதி மண்ணில் புதைந்து விட்டது. எனவே இங்கு சிவன் குறுகியவராக காட்சி தருகிறார். இதனால் சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரர் என்ற பெயரும் உருவானது. லவகுசன் வழிபட்டதால் குசலவபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு மூலவர் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மிகவும் விசேஷமான ஒன்று. வடக்கு நோக்கி இருக்கும் திருத்தலங்களில் இது முக்கியமான ஒரு ஸ்தலமாகும். அம்பாள் திருநாமம் தர்ம சம்வர்த்தினி அம்பாள். நவக்கிரக மண்டபத்தில் 7 குதிரை பூட்டிய தேரை அவரது சாரதியான அருணன் ஓட்ட மனைவியருடன் பவனி வரும் சூரிய பகவான் இத்தலத்தில் அம்பாள் தனது இடது காலை முன்னோக்கி வைத்தபடி தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு விரைந்து வந்து அருள் செய்ய காட்சி தருவது சிறப்பு அம்சமாகும்.